Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹேர் ஜெல் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஹேர் ஜெல் யூஸ் பண்ணி நம்மளோட கேர்ள்ஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ டேஸ் ஸ்டே ஆகுது அப்படிங்கறதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல எந்த ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எந்த பட்ஜெட்ல நம்மள க்ரூம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் இனிமேல் இந்த கேர்லி ஹேர்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்க போகிறேன். முக்கிய குறிப்பு, இந்த வீடியோ எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, சொந்த செலவில் தான் பண்ணுறது. ஓகே, வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேரில் இருக்க சிக்கல்லாம் எடுத்துடணும். அதுக்கு ஹேரை ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க அந்த மாதிரி சீப்பில் தான் கேர்லி ஹேரை நம்ம சீவணும். நார்மல் சீப்பில் சீவணுன்னா நம்மளோட முடி நிறையா வந்துடும். சீவும் போது சிக்கு எடுக்கும் போதே அதில் நிறைய இழுத்து வந்துடும். இது மாதிரி பெரிய கொம்பாக இருக்கும்போது சிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். முடி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகே, நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். நல்லா ஃபுல்லாக சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். ஹேர் ஆயில் நான் ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். நல்லா ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். ஹேருக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேருக்கு என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறேன்னா கெட்ஸ்பேயோட வாட்டர் கிளாஸ் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டை நான் வாங்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹேர் ஜெல்னால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஜெல்லை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் இந்த ஜெல்லுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஜெல் அப்ளை பண்ணினாலும் உங்கள் ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி சொட்ட இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வெட், அவ்வளோதான், வெட்டாக இருக்கணும். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ ஜெல் தேவையோ அந்த ஜெல்லை கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் ஹேண்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்கள் கையை கோம் மாதிரி யூஸ் பண்ணணும். நான் வீடியோவில் பண்ணுறேன்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் கையில் இருக்க ஜெல் ஃபுல்லாக உங்கள் ஹேரில் ஈவனாக நல்லா அப்ளை ஆகிக்கும். ஸோ 2 தடவை மட்டும் பண்ணாமல் நல்லா ஒரு 4-5 தடவை உங்கள் 2 ஹேண்டையும் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு சைடில் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி அதர் சைடில் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணது என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃப்டர் ஹேர் ட்ரைக்கு அப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா கேர்லே நல்லா பவுன்ஸியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 200 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வர்த்து தான். லோ பட்ஜெட்டில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. என்னோடய கேர்ள்ஸை நல்லாவே டிஃபைன் பண்ணி காமிக்கிது, நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற அதர் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் தரேன், உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. டே 2ல் என்னோடய ஹேர் இப்படி இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ள்ஸ் போயிடுச்சு, பட் ஓகே. ஓரளவுக்கு உங்களோட ஹேரில் லைட்டாக வாட்டரை வெட் பண்ணிவிட்டு சேம் உங்கள் ஹேர் ஸ்டைல் கேட்ச் கிளிப் கொட்டிங்கனாலும் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப இதாகலை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.